இருக்கும், ரொம்ப நாள் வரும். நான் வந்து ஒரு இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வாங்கி மோர் தேன் 3 to 4 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்களும் மில்டன் பிராண்டை ட்ரை பண்ணுங்கள். ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், இன்சுலேட்டடாக இருக்கும். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம், டிஃபன், லஞ்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரே சிங்கிள் ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸஸும் மில்டன் பிராண்டில் அவைலபிள், இன்சுலேட்டட் லஞ்ச் பாக்ஸஸும் மில்டன் பிராண்டில் அவைலபிள். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா www.milton.in போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. கிருஷாக்கு ஸ்கூலில் வந்து கார்டனிங் பற்றி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஸோ வீட்டிலே வந்து எப்படி பிளான்ஸை கார்டனிங் பண்ணுறது, எப்படி பிளான்ஸ் சீட்ஸ் போட்டு எப்படி செடி வளரும், ஸோ அதை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்தாங்க. இது வந்து 1 year முன்னாடி பண்ணது. ஸோ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் குழந்தைங்கள டைவர்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்னு இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி செடி வளரும்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ ஸ்கூல் ஆரம்பித்ததுனால எல்லாருமே வீக்கெண்ட்ஸில் ஸ்கூல் பேக்ஸும் சரி, லஞ்ச் பேக்ஸும் நல்லா வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ஒரு ஜெர்ம்ஸும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்ரி வீக் நம்ம துவைக்கும் போது கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் துவைச்சே ஆகணும். ஏன்னா அது உள்ளே வந்து நிறைய வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இதாக இருக்கும், கீழெல்லாம் போட்டு இழுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடே முடிஞ்சிருச்சுன்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக காலையிலே துவைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 நாளில் காஞ்சிடும் மழை பெஞ்சா கூட. ஸோ இதை வந்து நான் பண்ணேன் இந்த வீக்கில். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்களோட ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நம்ம ஆடடாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இது என்னன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஆட்டோமேட்டிக் தோசா மிஷினு. ஸோ இது பாருங்கள், மாவு வந்து அந்த ரோலில் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து சூடாகி வந்துடும். ஸோ இங்கே ஆயில் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் இந்த தோசா மிஷின் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ வாங்க எப்படி இந்த தோசை இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூவும் சொல்கிறேன். ஸோ ஹார்ட்லி 3 to 4 minutes தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, பிளாக் கலர் கேப் போட்டிருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் மாவு ஊற்றி வைக்கணும். ஸோ மிஷின் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது மாவு வந்து அந்த ரோல் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த தோசை வெந்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே வெளியில் வந்துடுது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த தோசா மிஷின் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து டேக்கிங் த வீடியோ. ஸோ நான் வந்து இந்த தோசையை இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். 2 தோசை வாங்கியிருந்தேன். ஒரு தோசை 25 rupees. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தான் இருந்தது இந்த தோசை. சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் இந்த மாதிரி தோசை ஆட்டோமேட்டிக் மிஷினில் பண்ண தோசை சாப்பிட்ருக்கீங்களா? பாருங்கள், அழகாக அந்த மாவு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோல் ஆனோன்னு அதில் தானாகவே ஊற்றிடுது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த தோசை ரெடி ஆகுது. ஹார்ட்லி 3 to 4 minutes அவ்வளோதான். ஸோ வித் 2 chutneys அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க தோசையை. நல்லாவும் இருக்குது. ஸோ ஒரு டிஃபனாக இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ 2வது தோசை வெந்துட்டுருக்கு. ஒரு தோசை மிஷின் மாதிரியே தெரில, பட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. வித்தவுட் அடுப்பு இல்லாமல் ஈஸியாக தோசை ரெடி ஆகிடுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் தோசை மிஷின் தோசையில் சாப்பிட்ருக்கீங்களான்னு. நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு டிஃபனாக சாப்பிட்றதுக்கு திஸ் இஸ் ஃபைன். பட் நம்ம வீட்டிலனா ஒரு 3-4 தோசை சாப்பிடுவோம். வித் 2 chutneys தராங்க. சட்னியும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இது கிருஷா க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்குது. ஸோ அவள் 3 years அப்போ ஸ்கூலில் ஒரு கொலு ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ஆடினா. ஸோ 3 yearsலேயே டான்ஸ் மேம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆடுவா. வாங்க சாங் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் புது வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.